பாவக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க. பாவக்காய் சாப்பிடாதவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. பாவக்காய் அல்டிமேட். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நிறைய ஊருக்கு போயிட்டு நிறைய விதமான சாப்பாடெல்லாம் காமிச்சிட்டு இருக்கேன். நீங்கள் எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து நிறைய ஃபீட்பேக் தரீங்க. உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. இன்றைக்கி நம்ம எந்த ஊருக்கு வந்துருக்கு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கோம். கோயம்புத்தூரில் கவுண்டம்பாளையம் தான் வந்திருக்கோம். கவுண்டம்பாளையத்தில் பார்க்குற ரெசிபி என்ன கேட்டால் பாவக்காய் பொரியல். பொரியலுக்கு பாவக்காய்க்கு புளிக்குழம்புக்கு அப்படின்னாவே நல்லெண்ணெய் தான். அதுவும் பாவக்காய் பொரியலுக்கெல்லாம் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்து சாப்பிட்டோம்னா தயிர் சாப்பாட்டுக்கு ரச சாப்பாட்டுக்கெல்லாம் சும்மா அல்டிமேட்டாக இருக்குது. ஒரு கைங்கிறது 2 கை வச்சு சாப்பிட்லாம். இந்த பாவக்காய் பொரியல் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணிடுறாங்க. உள்ளே இருக்க விதையை எடுத்துறாங்க. ஏன் பொடிசாக கட் பண்ணி வதக்கிறாங்க, என்ன காரணம்? இந்த மாதிரி பாவக்காய் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வணக்கும் போது பார்த்தீங்கன்னா அதோட கசப்புத்தன்மை சுத்தமாகவே இருக்காது. சீக்கிரம் வணங்கும், சாப்பிட்றதுக்கு இன்னும் நல்லா இருக்குங்க. எடுத்து சாப்பிட்லாம், நிறையா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பர்டிகுலராக இவங்க என்ன சொல்கிறேன்னா இதில் எல்லா சுவையும் இருக்குது சொல்கிறாங்க. அது என்னென்ன சுவை கெடுத்து போகிறோம்? சுவைன்னா என்னென்ன சுவைன்னு பார்த்தீங்கன்னா இனிப்பு இருக்கும், காரம் இருக்கும், புளிப்பு இருக்கும், கசப்பு இருக்கும், எல்லாமே இருக்கிறங்காட்டி பார்த்தீங்கன்னா சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி நம்ம சொல்லித்தர போகிறாங்கன்னா நம்ம மனோமணி அக்கா தான். மிஸ் பண்ணாதீங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த ரெசிபி பர்டிகுலராக தயிர் சாதம், ரசம், அப்புறம் இந்த சாம்பார், பருப்பு சாம்பார்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு அல்டிமேட்டாக சொல்லி சொன்னாங்க. வாங்க போய் பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், சௌக்கியம். உங்கள் வீட்டில் பண்ணுற ஒரு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷன் வேணும்னு சொல்லி நான் கேட்டேன். என்ன பண்ண போகிறீங்க? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாவக்காய் பொரியல் பண்ணுறோம். பொரியல்னு சொல்லலாம், வறுவல்னு சொல்லலாம். நல்ல ட்ரையாக பண்ணுறோம். ஆனால் இது வந்து அடிக்கடி நம்ம வீட்டில் செய்கிற பொரியல் தாங்க இது. சார் பண்ண ஆரம்பிச்சலாமா? ஓ, பண்ணலாங்க. தேவையான பொருள் சொல்கிறீங்களா? சொல்கிறேன். சரி, ஓகே. பாவக்காய் பொரியல் செய்ய தேவையான பொருள்கள்: பாவக்காய் 1 கிலோ, தக்காளி 3 நம்பர், பெரிய வெங்காயம் 1/4 கிலோ, மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 3 ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், கடுகு 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை 2 கொத்து, நாட்டு சக்கரை 2 ஸ்பூன், தேங்காய் 1/2 மூடி தேவையான அளவு, நல்லெண்ணெய் 200 ml. இப்போ தேவையான சொல்லிட்டீங்க. இப்போ அடுப்பு ஆன் பண்ணலாமா? பண்ணிடலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு, வடக்கல்லும் வச்சாச்சு. இப்போ வந்து பொரியலுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லெண்ணெய் கொஞ்சம் உண்டுனே ஊற்றிக்கலாம். என்ன சொல்கிறீங்க? உண்டுனே ஊற்றிக்கலாங்க. உண்டுன்னா கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கிறதா உண்டுன்னு ஊற்றிக்கிறதுங்க. சரி, எதுக்கு அப்படி சொல்கிறீங்க? ஏன்னா இப்போ வந்து எண்ணெயிலேயே தான் இதை வணக்குறோம். அப்போ கொஞ்சம் எண்ணெய் நிறையாத்த தேவைப்படுங்க. அதனால கொஞ்சம் உண்டுன்னு ஊற்றிக்கலாம். உண்டு அப்படி என்ன அர்த்தம்? உண்டுன்னா கொஞ்சம் அதிகமாக ஊற்றுறதுங்க. உண்டுன்னா அதிகமாக இருக்கிறது. சரி, ஓகே. நிறைய கற்றுக்குறேங்க. சமையல் மட்டும் கற்றுக்கல, இந்த ஊருக்கு போகும்போது அந்த பாஷையை கொஞ்சம் சேர்த்து கற்றுக்கிறேன். ஆமாங்க, பழகிக்கிங்க. இப்போ வடக்கல் வச்சு சூடாயாச்சு, நல்லெண்ணெய் தேவையான அளவு ஊற்றியாச்சு, கொஞ்சம் உண்டுனே ஊற்றியாச்சு. உண்டு. ஆமாம். அடுத்தது கடுகு போட்டுடலாம், ஒரு 2 ஸ்பூன் போட்டுடலாம். நான் வந்து அளவு வந்து 1 கிலோ பாவக்காய்க்கு சொல்லியிருக்கேன். 1/2 கிலோனா அது பாதி போட்டுக்கலாம், 1/4 கிலோனா அது இன்னும் கம்மி பண்ணிக்கலாங்க. இதுக்கப்புறம் கடலைப்பருப்பு. ஆமாம், கடலைப்பருப்பு வந்து எவ்வளோ வேணும்னு போட்டுக்கலாம். நம்ம மென்று சாப்பிட்றதுக்கு. அப்போ நிறைய போடுங்க. போடலாம். பொரியல் தாங்க, பரவாயில்ல. நல்லா கடலைப்பருப்பு வந்து பொரியல் நல்லா சாப்பிட்றாள். ஓ, சரி சரி. நம்ம வீட்டில் நிறையவே போட்டாச்சு. அடுத்து வந்து வெங்காயம் போட்டுடலாம். அந்த கடுகு கடலைப்பருப்பு போட்ட பிறகு இந்த இடத்துல வெங்காயம் போடுறோம். வெங்காயம் போடலாம். சின்ன வெங்காயம் இருந்தாலும் போடலாம், பெரிய வெங்காயம் போடலாம், ரெண்டுமே போடலாம். ஆனால் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அது கொஞ்சம் பெருசு பெருசாக போடணும். ஆமாம். இல்லை, வணங்கும் போது எல்லாம் நல்லா இதாயிருங்க. கருவேப்பிலை போடுறோமா அப்படி? இல்லை, இது கொஞ்சம் வணங்கணும்னு போடலாம். ஓகே. இது வந்து ஒரு பாதி அளவுக்கு வணக்கிட்டுங்க. அப்புறம் உப்பு மஞ்சள் தூள் எல்லாம் போடும்போது நல்லா வணங்கிடும். காய் ஏன்னு கேளுங்க. காய் போட்டு காய் ஃபுல்லு எண்ணெயிலேயே வணக்கும் போது பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வணங்கிடும். இது பாதி தான் வணக்கிறோம். வெங்காயம் போட்டு வெங்காயம் போதுங்க. சரி, ஓகே. இதுதான். சரி, ஓகே. இதுக்கப்புறம் கண்ணாடி பதம். இதுக்கப்புறம் இதுக்கு அடுத்து வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஏன் பிச்சு போடுறீங்க? இப்படி பிச்சு போட்டாதான் வாசமா இருக்கும். ஆமா. அப்படியே முழுசா போட்டா எல்லாம் எடுத்து வச்சிருவோம். இது 1-2 நாள் வாய்க்கு போகுங்க. சின்னதா இருந்தா தெரியாது.
கருவேப்பிலை வணங்கினதும் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாங்க. எல்லாம் நினச்சிக்கலாம் இஞ்சி பூண்டு போடுறாங்க, தக்காளி போடுறாங்க, இது கிரேவி ஆட்டா இருக்குமா, ஏதாவது தொக்கு மாதிரி இருக்கு. ஒன்றும் இல்லைங்க, வறுவல் தான் அது. வறுவல் தான். ஆமாம், இது வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். சரி ஓகே. சரி ஓகே. சரி ஓகே. இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஆமாம். இதுக்கு தக்காளி போட்டுருமா? இது கொஞ்சம் வணங்கணுன்னு தக்காளி. சரி ஓகே. அடுத்தது வந்து தக்காளி போடலாம். இப்படி சொல்லாமே கை போச்சு பாத்தீங்களா எனக்கு? இதுதான் செஃப்ங்கிறது. சரி ஓகே. சரி, இன்னைக்கு இந்த பொரியலோட குழம்பு வச்சிருக்கீங்க தொட்டு சாப்பிடுறதுக்கு? இன்னைக்கு குழம்பு உங்களுக்கு எந்த மாதிரி குழம்பு வேணுங்க? இல்ல கேக்குறேன்னா நார்மலா வீட்ல எல்லாரும் ரச சாப்பாடு நல்லா இருக்கும், தயிர் சாப்பாடு நல்லா இருக்கும். அதாவது சாம்பார் ரசம் எது வேணுமோ இல்லையோங்க, வெறும் சாப்பாட்டுல இது போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா ஜம்முன்னு இருக்கு. சரி ஓகே. அந்த தண்ணி ஊத்திலாம்ல? தக்காளி தானே. சரி ஓகே. அதுக்கப்புறம் மசாலாவா? அதுக்கு அடுத்து உப்பு. இப்போ கொஞ்சம் தக்காளி வணங்கறதுக்கு உப்பு போட்டுடலாம். சரி ஓகே. அப்புறம் பாவக்காய் கொஞ்சம் போடலாம். தக்காளி கலவை போட்டுக்கலாங்க, வெங்காயம் தக்காளி கலவை போட்டுக்கலாம். அப்புறம் மறுபடியும் பாவக்காய் போட்டுக்கலாம். அப்புறம் 2 வாட்டி போடுறோம். ஆமாங்க. இப்போ வந்து வணங்கறதுக்கு போடுறோங்க. சரி ஓகே. பொடியில இப்ப போட்டுறோமா? இல்ல, இது கொஞ்சம் வணக்கிட்டு போடலாங்க. அடுத்தது வந்து பாவக்காய் போட்டுடலாங்க. என்ன கொஞ்சம் கூட இருக்க மாதிரி இருக்கும், ஆனா பாவக்காய் போட்டா சரியாயிடும். இதே பத்தாதுங்க. இங்க பாருங்க எப்படி பொடி பொடியா கட் பண்ணி 1 மணி நேரம் ஆயி போச்சு கட் பண்றதுக்கு. பெரிய வேலையில இதெல்லாம் எடுக்கிறதும் வேலைங்க. இலை போட்டு அப்படியே பரட்டுறீங்களா? ஆமாங்க. இப்போ தீ கொஞ்சம் கம்மியா வச்சுக்கணும். சரி ஓகே. இதுக்கு அப்புறம் ஆமா, எண்ணெயிலேயே நல்லா வதக்கணும். ஓகே. வதக்கி முடிச்ச பிறகு மசாலா போடணும். ஆமாங்க. ஆமா. என்ன காரணம் கடைசியா போடுறதுக்கு? இப்போ ஏன்னா இப்போ பாவக்காய் கொஞ்சம் நேரம் எண்ணெயில வதக்கணும். ஓகே. அதனால இப்போ பொடி முதலே போட்டோம்னா பாவக்காய் மறுபடியும் போடும்போது பார்த்தீங்கன்னா பாவக்காயில பொடி ஒட்டாது. இப்போ வந்து நல்லா பாவக்காய் எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு பொடிகளை போட்டுக்கலாம். இப்போ பாருங்க எண்ணெயே இல்லை பாருங்க. சரி ஓகே. இப்போ கொஞ்சம் தீ கொஞ்சம் அதிகமா வச்சுக்கலாம். அப்போ வதக்கிட்டு காமிக்கிறீங்களா? காட்டுறேன். எவ்வளவு நேரம் ஆகும்? இது ஒரு 5 நிமிஷம் ஆகுங்க. சரி ஓகே. ஏன்னா காய் நிறைய இருக்கு. சரி ஓகே. இந்த காய் போட்டு ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. ஆமா. இந்த காய் ஃபர்ஸ்ட் வந்து நல்லா கலரா இருந்தது. இப்போ வதக்கி முடிச்சப்போ கொஞ்சம் கலர் கம்மியான இருக்கு. அப்போ கொஞ்சம் கம்மியாயிருங்க. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயும் கூட இன்னும் பத்தல. ஓகே. பார்த்தீங்கன்னா வேணும்னா இன்னும் எண்ணெயும் கூட ஊற்றிக்கலாம். லைட்டாக ஊற்றலாமா இல்லை லாஸ்ட்டாக ஊற்றணுமா? இல்லை இப்போவே ஊற்றிக்கலாம், ஏன்னா இல்லாட்டி அடி பிடிச்சிடும். ஓகே. அதனால பண்ணுறோம். பண்ணுறோம். தண்ணி ஊற்றக்கூடாதா? தண்ணி வேண்டாங்க. தண்ணி ஊற்றினா கசப்பு வந்துடும். சரி. எண்ணெயிலேயே வதக்கணும் இந்த காயை. சரி ஓகே. விஷயம் அதான் விஷயம். டன். இந்தாங்க. இதுக்கு தண்ணியே தேவையில்லை. இந்தாங்க எண்ணெய் சும்மா கொஞ்சம் தாங்க, அதிகமான எண்ணெய்லாம் வேண்டாம், லைட்டா 10 ஊத்திக்கலாங்க. இது நம்மளுக்கு காய் நிறைய இருக்குது. வீட்ல செய்யும் போது ஒரு 1/4 கிலோ அப்படி ஏதாவது 2 பாவக்காய் செய்வாங்க, ஒரு பாவக்காய் செய்வோம். அப்போ 1 டேபிள் ஸ்பூன் வேணும்னா கூட 10 ஊத்திக்கலாங்க. ஓகே. போதுமா? போதும். ரைட். சரி, இப்போ இதுமே வதக்கி முடிச்சல. இந்த மசாலா இப்போ போடுற ஸ்டேஜ். இப்போ நீ போட்டுறலாங்க மசாலா. என்ன வேணும் உங்களுக்கு? மஞ்சள் தூள் கொடுங்க. மஞ்சள் தூள். அடுத்தது மிளகாய் தூள். அப்புறம் மல்லித்தூள். ரைட்டா? லைனா 3 தூளுமே. 3 தூளும் கேப்பீங்க தெரியும் எனக்கு. மஞ்சள் தூள். ஓகே. அதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்து மிளகாய் தூள். இந்தாங்க. மிளகாய் தூள் வந்து நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகே. ஏன்னா மிளகாய் எதுவுமே போடலீங்க, இதுதான் காரம். சரி. அதனால எவ்வளவு வேணுமோ போட்டுக்கலாம். மிளகாய் தூள் போட்டு. மிளகாய் தூள் போட்டாச்சு. இந்தாங்க. இப்போ அடுத்து வந்து மல்லித்தூள். ஓகே. இந்தாங்க. ஓகே. மல்லித்தூள். ஆமா. 3 போட்டாச்சு. அடுத்து உப்பு போட்டுறலாங்க. திருப்பி உப்பு போடுறோம். ஆமா, ஏன்னா அப்படியே வந்து தக்காளிக்கு மட்டும் தான் உப்பு போட்டோம். சரி ஓகே. வெங்காயம் தக்காளி மட்டும். ஆமா போட்டோம். இப்போ வந்து காய் போட்டுருக்கு, காய் பத்தாது. சரி ஓகே. நிறைய பேர் நம்ம சேனலில் பார்த்துட்டு நிறைய பேர் எங்கே போனாலும் ஸோ உங்கள் ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கு, சிம்பிளாக இருக்குது, தேங்க்யூ ஸோ மச் சொல்கிறீங்க. உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி, தேங்க்யூ. இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது காது கேட்க நல்லா இருக்கு. நல்லா இருக்குது, செஞ்சு பார்த்தோம் நல்லா இருக்குது அப்படிங்கும்போது சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இப்போ மசாலாவும் பரட்டியாச்சு. நல்லா பரட்டியாச்சு. இதுக்கப்புறம் இனி வந்து அடுப்பை சிம்மில் வச்சிடணுங்க. சரி. வச்சு மூடி விட்டுறலாம். கடைசியாக தான் நாட்டு சக்கரை போடுறோம். அவ்வளவுதான் இதில் வேற. அவ்வளோதான், வேற எதுவுமே இல்லை. இல்லை, எல்லாமே போட்டாச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா இது சிம்மில் வச்சிட்டோம்னா எண்ணெயிலேயே வேகணும். சரி ஓகே. இப்போ நாட்டு சக்கரை போடுறீங்களா? ஆமா. என்ன காரணம் கடைசி நாட்டு சக்கரை போடுறது? நாட்டு சக்கரை வந்து பாத்தீங்கன்னா இதுல காரம் இருக்கு, கசப்பு இருக்கு, தக்காளி போட்டிருக்க புளிப்பு இருக்கு. இது எல்லாம் பேலன்ஸ் பண்றது நாட்டு சக்கரை தான். இனிப்பு இருக்கு. ஆமா. அது வந்து பாத்தீங்கன்னா இனிப்பெல்லாம் இருக்காது. இது போடும்போது பாத்தீங்கன்னா எல்லாமே சமமா இருக்கும். மைல்டா இருக்கும். சரி, பிளான் வேகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம்.
இப்போ மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பு எல்லாம் போட்டு சிம்மில் வச்சு அப்பப்போ எடுத்து கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி எடுத்துக்கோங்க. மிக்ஸிங் வந்து நீங்க தான் சொல்றீங்க. வணக்கிறது. ஓபன் பண்ணலாமா? ஓபன் பண்ணலாம். காய் வந்து கிடைக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா அந்த குவாண்டிட்டில கொஞ்சம் கம்மியாயிரும். போதுங்க. இப்போ பாத்தீங்கன்னா கம்மியாயிருங்க. இது வந்து அந்த தொக்கு மாதிரி நினைக்கிறேன். இந்த சுண்ட அந்த தொக்கு இப்படி இருக்குமோ அது மாதிரி அந்த காய் வதங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா கொடுக்கும். டேஸ்ட் அப்புறம் சாப்பாட்டுல போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். நல்லெண்ணெயோட வாசம் வரும்போது நல்லா சீக்கிரம் சாப்பிடணும்னு தோணுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாட்டு சர்க்கரையும் போடலாம். கடைசியா தேங்காய். இது வந்து பாத்தீங்கன்னா விருப்பப்பட்டா போடலாம் தேங்காய். ஆனா நாங்க தேங்காய் போடுவோம். சரி, ஓகே. சிம்பிள் ரெசிபி. டக்குன்னு கண்ண முடியாத அந்த ரெசிபி ரெடி ஆகும். இல்ல எல்லாரும் என்னம்பாங்கன்னா என்னடா குழம்புக்கு தான் வெல்லம் போடுவாங்க, நாட்டு சக்கரை போடுவாங்க, இவங்க பொரியலுக்கு போடுறாங்கன்னு. ஆனா இது போட்டு சாப்பிட்டு பாருங்க, சூப்பரா இருக்கு. வெரி குட். கடைசியா தேங்காய். இது போட்டு ஒரு 2 நிமிஷங்க. ஓகே, அவ்வளவுதான். அது போட்டு பட்டியத்தா ரெடி. அதாவது அந்த நாட்டு சக்கரை வந்து அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆயிடணும். ஆமா, அதுக்கு தான் ஒரு 2 நிமிஷம் வதக்கணும். இதான் விஷயம், புரிஞ்சுங்க. அந்த நாட்டு சக்கரை அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆனாதான் அந்த டேஸ்ட் மாற ஆரம்பிக்கும். அதனாலதான் 2 நிமிஷம் சொல்லி சொல்றாங்க. இதான் விஷயம். அது ரொம்ப விட்டம் வைங்க, அடி பிடிச்சிரும். ரைட். அதுக்கு தான் சக்கரை வந்து கடைசியா போடுறோம். ஒரு பொருளுக்கு ஒரு விஷயம் இருக்கு. அதனாலதான் வந்து அந்த 2 நிமிஷம் 3 நிமிஷம் 4 நிமிஷம் சொல்றதுக்கெல்லாம் காரணம் அதான். ரெடி ஆயிருச்சு. சாப்பிடலாம் பாருங்க. கையில சாப்பிடலாம்ல? கையிலே சாப்பிடல, சுட பாவக்காய் கையில எடுத்து சாப்பிட்டாதான் அது ஒரு ருசி இருக்கும். ஆமா. சரி, ஓகே, எடுங்க. இது வந்து நீங்க ரசத்தோட சாப்பிடலாம் சொன்னீங்க, தயிரோட சாப்பிடலாம் சொன்னீங்க. எனக்கு கேட்டா அது கூட வேண்டாம். ரைஸ்ல நல்லா பிசைஞ்சு அப்படி சாப்பிடலாம். ஏன்னா அந்த பொருள் ஒன்னோட ஒண்ணு நல்லா மிக்ஸ் ஆகியே இருக்கு. பரவாயில்லைமா? சாப்பிடுங்க. காரம் எப்படி இருக்கு? இனிப்பு இருக்குங்களா? கசப்பு? பாவக்காவை இப்படிலாம் சாப்பிடுவோமா? ஃபர்ஸ்ட் கிளாஸ். ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா சாப்பிடுவீங்க. இல்ல எனக்கு சாப்பிடும் போது அந்த ஃபர்ஸ்ட் லாஸ்டா போட்ட அந்த வெல்லம் இருக்குல்ல, அந்த நாட்டு சக்கரை ஒரு மைல்டா இருக்கு. அதுக்கப்புறம் தான் காரம், அதுக்கப்புறம் இந்த கசப்பு தன்மைலாம் இல்ல. சூப்பர். பாவக்காய் சாப்பிடாதவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. பாவக்காய் அல்டிமேட். இவங்க வீட்டுல பலகாரங்கள் நிறைய பண்றாங்க. நீங்க கண்டிப்பா வாங்கி வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்பெஷலி எல்லா வீடியோலையும் சொல்றது தான், ரிப்பீட் பண்றேன். வீட்டு முறையில் பண்றாங்க நல்ல பலகாரங்கள். நீங்க வேணா ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. உங்க நம்பரும் கொடுங்க. நீங்களும் இந்த மாதிரி பாவக்காய் பொரியல் வீட்டில் செஞ்சு குழந்தைங்க பெரியவங்க அந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நாங்கள் வீட்லேயே வந்து சுத்தமான முறையில் மசாலா ஐட்டம், பொடி வகைகள் எல்லாமே பண்ணுறோம். அதே மாதிரி இனிப்பு கார ஐட்டம் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா உள்ளூர் வெளியூர் எல்லா பக்கமே அனுப்புகிறோம். நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் எல்லாம் ஃபீட்பேக் சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. பேர் வந்து மனோன்மணி. ஃபோன் நம்பர் வந்து 9952809354, கவண்டம்பாளையம், கோயம்புத்தூர். நீங்க நம்பர் சொல்லி முடியல பாருங்க. நீங்க எவ்வளவு பாவக்காய் வச்சீங்க? ஆமா, எல்லாம் காலேஜ். லாஸ்ட் இன்னொரு வாய் இருக்கு. அவ்வளவு பாருங்க, தட்டை பாருங்க. இங்க பாருங்க, காமிக்கிற பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்குங்க, சூப்பரா இருக்கு. இதுல ஹைலைட் வந்து கடைசியா போட்ட நாட்டு சக்கரை. அந்த நாட்டு சக்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது அந்த இனிப்பு தன்மைக்கும் 2வது காரத்துக்கும் பாவக்காய் கசப்பு இல்லாம அந்த பாவக்காய் சாப்பிட்டா இருக்கும்போது அந்த கடலைப்பருப்பு சேர்த்து சாப்பிடும்போது வேற இருக்கும். அதுதான் அந்த கடைசியா போடுறதுங்க. சரி, வீட்டுல யாராவது இது மாதிரி செஞ்சு கொடுத்து அசத்துனானா அவங்களுக்கு கை மாற எதாவது செய்யுங்க. நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு வரும்போதே ஒரு சூப்பரான கிஃப்டோட வரேன். சரி, ரொம்ப நன்றிங்க. நீங்க வந்ததே ரொம்ப நன்றி. உங்க எல்லாருக்கும் வந்து இந்த பாவக்காய் வறுவல் பொரியல் இந்த ரெசிபி எல்லாருக்கும் பிடிச்சிட்டு வைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து ஃபீட்பேக் பண்ணுங்க. இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு ஊர்ல ஒரு புது ரெசிபி செஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். சிஏ பாபாய். டேக் கேர். தேங்க்யூ. ரொம்ப நன்றிங்க. சூப்பர் பாவக்காய், எக்ஸலென்ட். ரொம்ப நன்றி.